ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರೂ ನಾನು ವಂದಿಸುವವನಾಗಿದ್ದೇನೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ನಿಮ್ಮನ್ನು ಭೇಟಿ ಮಾಡುವ ಈ ಅವಕಾಶವನ್ನು ನನ್ನ ಒಡೆಯನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಒದಗಿಸಿದ್ದಾನೆ. இன்னொரு முறை உங்கள் யாவரையும் சந்திக்கிற அந்த வாய்ப்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒதுக்கியிருக்கிறார். ಆತನಿಗೆ ನಾನು ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಹೇಳುವವನಾಗಿದ್ದೇನೆ. அவருக்கு நான் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறேன். ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ನಾವು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದವರಾಗಿದ್ದೇವೆ. நாம் ஆசீர்வாதம் பெற்றவராக இருக்கிறோம். ಯಾಕೆಂದರೆ ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವ ಭಾಗ್ಯ ನಮಗೆ ಸಿಕ್ಕಿದೆ. ஏனென்றால் இன்னொரு முறை அவருடைய வசனத்தை கேட்கிற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ಇಂದಿನ ಸಂದೇಶಕ್ಕೆ ಆರಿಸಿಕೊಂಡಿರುವ ವಾಕ್ಯ ಭಾಗ இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ எபேசியருக்கு எழுதின கடிதம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ 6வது அதிகாரம் ವಚನ 10 ರಿಂದ 13. வசனம் 10 லிருந்து 13. ಆತ್ಮೀಕ ಯುದ್ಧ ಎಂಬ ಸಂದೇಶದ ಎರಡನೆಯ ಭಾಗವನ್ನು ನಾವು ಕೇಳುವವರಾಗಿದ್ದೇವೆ. ஆவிக்குரிய யுத்தம் என்ற செய்தியின் இரண்டாவது பாகத்தை நாம் கேட்பவராக இருக்கிறோம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಸಂದೇಶದ ಕಡೆಗೆ ಹೋಗೋಣ. நாம் ஜெபம் செய்து செய்தி பக்கம் கடந்து செல்லலாம். ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರೂ ನಾನು ವಂದಿಸುವವನಾಗಿದ್ದೇನೆ. இன்னொரு முறை உங்கள் யாவரையும் வாழ்த்திருக்கிறேன். ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. தேவன் நம்மோடு கூட பேசுபவராக இருக்கிறார். ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரர்களே, ಈ ಸಂದೇಶದ ಮೊದಲನೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ இந்த செய்தியின் முதலாவது பாகத்தில் பார்க்கும்போது ದೇವ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, ನಾವು ಒಂದು ಆತ್ಮೀಕ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಒಳಗಾಗಿದ್ದೇವೆ. தேவ வசனம் சொல்லுகிறது, நாம் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் உள்ளா இருக்கிறோம். ಅಂದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಭಕ್ತರು ಒಂದು ಯುದ್ಧದಲ್ಲಿ ಒಳಗಾಗಿದ್ದೇವೆ. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகள் ஒரு யுத்தத்தில் நாம் உள்ளா இருக்கிறோம். ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಭಕ್ತರಾಗಿದ್ದ ತಕ್ಷಣ நாம் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசியான உடனே ಸೈತಾನನು ನಮ್ಮ ವೈರಿಯಾಗಿದ್ದಾನೆ. பிசாசு நம்முடைய எதிரியா இருக்கிறான். ನಾವು ದೇವರು ನೀಡಿದ ಆತ್ಮೀಕ ಜೀವನವನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತೇವೆ. நாம் தேவன் கொடுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையை அனுபவிக்கிறோம். ಆತನು ನೀಡಿರುವ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತೇವೆ. அவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறோம். ಆದರೆ ಒಂದು ಯುದ್ಧದಲ್ಲೂ ಒಳಗಾಗಿದ್ದೇವೆ. ஆனால் ஒரு யுத்தத்திலும் உள்ளா இருக்கிறோம். ಆದರೆ ಈ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಯುದ್ಧ ಮಾಡುವ ಬಲ ದೇವರು ಕೊಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஆனால் இந்த யுத்தத்தில் யுத்தம் செய்கிறதுக்கான பலன் தேவன் கொடுப்பவரா இருக்கிறார். ನಮ್ಮ ಜ್ಞಾನದಿಂದಾಗಲಿ நம்முடைய ஞானத்தினாகட்டும் ನಮ್ಮ ಸ್ವಂತ ಬಲದಿಂದಾಗಲಿ ಯುದ್ಧವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நம்முடைய சொந்த பலத்தினாகட்டும் இந்த யுத்தத்தை செய்ய சாத்தியமில்லை. ಈ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಒಳಗಾಗುವ ಬಲವನ್ನು ದೇವರು ನಮಗೆ ನೀಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. இந்த யுத்தத்தில் உள்ளா இருக்கிற பலத்தை தேவன் நமக்கு கொடுப்பவரா இருக்கிறார். ಆದರೆ ಈ ಬಲವನ್ನು ನಾವು ಹೇಗೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು? ஆனால் இந்த பலத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಯಾರಾಗಿದ್ದೇವೆ ಎಂಬ ವಿಷಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಾಗ, நாம் தேவனுக்குள் யாரா இருக்கிறோம் என்ற விஷயத்தை தெரிந்து கொள்ளும்போது ದೇವರ ಬಲವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. தேவ பலத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ಅದ ಕಾರಣವೇ ದೇವರ ವಚನವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುವುದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ಅದ ಕಾರಣமே தேவ வசனத்தை தியானிப்பது என்பது மிக முக்கியமா இருக்கிறது. ಆದರೆ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, ஆனா பிரியமான சகோதர சகோதரிகளே, ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಗಮನವಿಟ್ಟು ನೋಡಿರಿ. ஒரு விஷயத்தை கவனம் வைத்து பாருங்கள். ಸೈತಾನನು ನಮಗೆ ಯಾವುದಕ್ಕೂ ತಡೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. பிசாசானவன் நமக்கு எதற்கும் தடை செய்வதில்லை. ಅಂದರೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ತಡೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ, அப்படி என்றால் வேலைக்கு போக தடை பண்ணுவதில்லை, ಸಮಾರಂಭಗಳಿಗೆ பண்டிகைகளுக்கு ಟ್ರಾವೆಲ್ ಮಾಡುವುದಕ್ಕೆ ತಡೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ, பயணம் செய்வதற்கு தடை பண்ணுவதில்லை. ಆದರೆ ದೇವರ ವಚನವನ್ನು ಕಲಿಯುವುದಕ್ಕೆ, ஆனால் தேவ வசனத்தை கற்றுக்கொள்வதற்கு ಎಲ್ಲಾ ರೀತಿಯಾದ ತಡೆಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. எல்லா விதமான தடையும் செய்கிறான். ಆದ ಕಾರಣ ನಾವು ದೇವರ ವಚನವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು ಬಹಳ ಮುಖ್ಯ ವಿಷಯವಾಗಿದೆ. ಅದ ಕಾರಣ நாம் தேவ வசனத்தை கற்றுக்கொள்வது மிக முக்கிய விஷயமா இருக்கிறது. ಆದರೆ ಸೈತಾನನು ನಮ್ಮನ್ನು ದೇವರ ವಚನದಿಂದ ದೂರವಿಟ್ಟು, ஆனால் பிசாசு நம்மை தேவ வசனத்தை விட்டு தூரம் வைத்து ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಸುಳ್ಳುಗಳನ್ನು ತುಂಬಿಸುತ್ತಾನೆ. நம்முடைய வாழ்க்கையில் பொய்களை நிரப்புவான். ಈಗ ನಾವು 11ನೇ ವಚನವನ್ನು ನೋಡೋಣ. இப்பொழுது நாம் 11ರ வசனத்தை பார்க்கலாம். ಪೌಲನು ಹೇಳುವ ವಿಷಯ ಏನೆಂದರೆ, பவுல் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், ಈ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಒಳಗಾಗಿದ್ದಾರೆ. இந்த யுத்தத்தில் இருவர் உள்ளா இருக்கிறார்கள். ಸೈತಾನನು பிசாசானவன் ಮತ್ತು ದೇವರ ಭಕ್ತರು. மற்றும் தேவனுடைய விசுவாசிகள். 10ನೇ ವಚನದಲ್ಲಿ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, 10ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, ಬಲಗೊಳ್ಳಿರಿ. பிரியமான சகோதர சகோதரர்களே, பலப்படுங்கள். ಆದರೆ 11ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ஆனா 11ஆம் வசனம் சொல்லுகிறார், ಧರಿಸಿಕೊಳ್ಳಿ. அணிந்து கொள்ளுங்கள். 10ನೇ ವಚನ ಬಲಗೊಳ್ಳಿರಿ, 10வது வசனத்தில் பலனடையுங்கள், 11ನೇ ವಚನ ಧರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. 11ஆம் வசனத்துல அணிந்து கொள்ளுங்கள். ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಯಾರಾಗಿದ್ದೇವೆ ಎಂಬ ವಿಷಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಾಗ, நாம் தேவனுக்குள் யாரா இருக்கிறோம் என்ற விஷயம் அறிந்து கொள்ளும்போது ಬಲ ಹೊಂದುತ್ತೇವೆ. பலனடைவோம். ಅಂದರೆ ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಬಲವನ್ನು ಹೊಂದುತ್ತೇವೆ. அப்படி என்றால் உறுதியாக நிற்பதற்கு பலனடைவோம். ನಮ್ಮ ಆತ್ಮ ಬಲ ಹೊಂದುತ್ತದೆ. நம்முடைய ஆவி பலனடையும். ಅದು ನಮಗೆ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಬಲವನ್ನು ನೀಡುತ್ತದೆ. அது நமக்கு நிற்பதற்கு பலன் கொடுக்கும். ಆದರೆ ಸುಮ್ಮನೆ ನಿಂತುಕೊಂಡರೆ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಜಯಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனால் சும்மா நிற்பதால் யுத்தத்தில்
ஜெயிக்க சாத்தியம் இல்ல. ಆದ ಕಾರಣ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಅದ ಕಾರಣ ಪೌಲ್ சொல்லுகிறார், ದೇವರು ನೀಡಿರುವ ಸರ್ವ ಆಯುಧಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. தேவன் கொடுத்திருக்கிற சர்வ ஆயுதங்களை அணிந்து கொள்ளுங்கள். ದೇವರು ಆಯುಧವನ್ನು ನೀಡಿದ್ದಾನೆ. தேவன் ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். ಆದರೆ ನಾವು ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯ ಏನೆಂದರೆ, ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் ಧರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. அணிந்து கொள்ள வேண்டும். ಬೇರೆಯವರು ನಮಗೆ ಆ ಸರ್ವಾಯುಧಗಳನ್ನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಹಾಕುವುದಿಲ್ಲ. வேறொரு அந்த ஆயுதங்களை நம்ம மேல் போடுவதில்லை. ನಾವು ಧರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. நாம் அணிந்து கொள்ள வேண்டும். ಈ ಎರಡು ವಿಷಯಗಳು ಮುಖ್ಯವಾಗಿದೆ. இந்த இரண்டு விஷயம் முக்கியமா இருக்கிறது. ಅಂದರೆ ದೇವರಲ್ಲಿ ಬಲ ಹೊಂದಬೇಕು. அப்படி என்றால் தேவனுக்குள் பலனடைய வேண்டும். ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಬಲ ಹೊಂದುವಾಗ ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತೇವೆ. நாம் தேவனுக்குள் பலனடையும் போது உறுதியாக நிற்போம். ಆ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾತ್ರ ನಾವು ಯುದ್ಧವನ್ನು ಜಯಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அந்த விஷயத்தில் மாத்திரம் யுத்தம் ஜெயிக்க சாத்தியம் இல்லை. ಸರ್ವ ಆಯುಧಗಳು ಬೇಕಾಗಿದೆ. சர்வ ஆயுதங்கள் தேவையா இருக்கிறது. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ அதே விதத்தில் ಸರ್ವ ಆಯುಧಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು. சர்வ ஆயுதங்களை அணிந்து கொள்ள முடியும். ಆದರೆ ಆತ್ಮಿಕ ಬಲ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ஆனால் ஆவிக்குரிய பலம் இல்லாவிட்டால் ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நிற்பதற்கு சாத்தியம் ಆದ இல்லை. ಕಾರಣ ಬಲ ಹೊಂದಬೇಕು. ಅದ ಕಾರಣ ಬಲನடைய வேண்டும். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಧರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. அதே விதத்தில் அணிந்து கொள்ள வேண்டும். ಎರಡು ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿದೆ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ. இரண்டும் முக்கியமா இருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளே. ಆದ ಕಾರಣ ದೇವರು ನಮಗೆ ಯಾವ ಆಯುಧಗಳನ್ನು ನೀಡಿದ್ದಾನೆ? ಅದ ಕಾರಣ தேவன் நமக்கு எந்த ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார்? ಸತ್ಯ ಎಂಬ ನಡುಕಟ್ಟು, சத்தியம் என்னும் இடைக்கச்சை, ನೀತಿವಂತಿಕೆ ಎಂಬ ಎದೆ ಕವಚ, நீதி என்னும் மார்பு கவசம், ಸುವಾರ್ತೆ ಎಂಬ ಸಮಾಧಾನ, நற்செய்தி என்னும் சமாதானம், ನಂಬಿಕೆ ಎಂಬ ಗುರಾಣಿ, விசுவாசம் என்னும் கேடகம், ರಕ್ಷಣೆ ಎಂಬ ಶಿರಸ್ತ್ರಾಣ, ரட்சிப்பு என்னும் தலைக்கவசம், ಕತ್ತಿಯಾಗಿರುವ ದೇವರ ವಚನ, பட்டயமாகிய தேவ வசனம். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಪ್ರಾರ್ಥನೆ. அது மாத்திரமல்ல, ஜெபம். ದೇವರು ನೀಡುವ ಬಲದಿಂದ ನಾವು ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತೇವೆ. தேவன் கொடுக்கிற பலத்தால் நாம் உறுதியாக நிற்கிறோம். ಆದರೆ ಸೈತಾನನ್ನು ಸೋಲಿಸಬೇಕೆಂದರೆ ஆனால் பிசாசை தோற்கடிக்க வேண்டும் ನಾವು என்றால் ಸರ್ವ ಆಯುಧಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. நாம் சர்வ ஆயுதங்களை அணிந்து கொள்ள வேண்டும். ಈ ಆಯುಧಗಳು ವೈರಿಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಉಪಯೋಗವಾಗುತ್ತದೆ. இந்த ஆயுதங்கள் எதிரிடமிருந்து நம்மை காப்பாற்றிக்கொள்ள பயன்படுகிறது. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ವೈರಿಯನ್ನು ಸೋಲಿಸುವುದಕ್ಕೂ ಉಪಯೋಗವಾಗುತ್ತದೆ. அது மாத்திரமல்ல, எதிரியை தோற்கடிக்கவும் பயன்படுகிறது. ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, பவுல் சொல்லுகிறார், ನೀವು ಯುದ್ಧ ವೀರರಾಗಿದ್ದೀರಾ. நீங்கள் யுத்த வீரராக இருக்கிறீர்கள். ನಾವು ಯುದ್ಧದಲ್ಲಿ ಭಯಪಟ್ಟು ಓಡುವವರಲ್ಲ, நாம் யுத்தத்தை பார்த்து பயந்து ஓடுபவர் அல்ல. ದೃಢವಾಗಿ ನಿಂತು ಸೈತಾನನ್ನು ಬೀಳಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. உறுதியாக நின்று பிசாசை வீழ்த்துவதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ಆದರೆ ದೇವರು ನೀಡಿರುವ ಬಲದಿಂದ ನಾವು ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಕು. ஆனால் தேவன் கொடுத்திருக்கிற பலத்தினால் நாம் நிற்க வேண்டும். ಅದ ಕಾರಣ ಮಲಗಿಕೊಂಡು ನಾವು ಯುದ್ಧ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಅದ ಕಾರಣ படுத்துக்கொண்டு நாம் யுத்தத்தை பண்ண சாத்தியம் இல்லை. ನಾವು ಯುದ್ಧ ಮಾಡಬೇಕೆಂದರೆ ನಿಲ್ಲಬೇಕು. நாம் யுத்தம் பண்ண வேண்டும் என்றால் நிற்க வேண்டும். ಮಲಗಿಕೊಂಡು ಯುದ್ಧ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. படுத்துக்கொண்டு யுத்தம் பண்ண சாத்தியம் இல்லை. ನಾವು ನಿಂತುಕೊಂಡು ವೈರಿಯನ್ನು ಎದುರಿಸುವವರಾಗಿದ್ದೇವೆ. நாம் நின்று கொண்டு எதிரியை தோற்கடிப்பவராக ನನ್ನ இருக்கிறோம். ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ನಾವು ಯುದ್ಧ ವೀರರಾಗಿದ್ದೇವೆ. நாம் யுத்த வீரராக இருக்கிறோம். ಹೇಡಿಗಳಲ್ಲ, நாம் பயந்து போனவர் அல்ல, ಭಯಪಟ್ಟು ಓಡುವವರಲ್ಲ, பயந்து ஓடுபவர் அல்ல. ಯುದ್ಧದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ವೈರಿಯನ್ನು ಸೋಲಿಸುವವರಾಗಿದ್ದೇವೆ. யுத்தத்தில் நின்று கொண்டு எதிரியை தோற்கடிப்பவராக இருக்கிறோம். ಅದಕ್ಕೆ ಬಲ ದೇವರು ನೀಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. அதற்கு பலன் தேவன் கொடுப்பவராக ಅದು இருக்கிறார். ಮಾತ್ರವಲ್ಲ, அது ಮಾತ್ರமல்ல, ಸರ್ವ ಆಯುಧಗಳನ್ನು ಕೂಡ ನಮಗೆ ನೀಡಿದ್ದಾನೆ. சர்வ ஆயுதங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ದೇವರು ಈ ಆಯುಧಗಳನ್ನು ನೀಡಿರುವ ಕಾರಣವೇನೆಂದರೆ, தேவன் இந்த ஆயுதங்களை கொடுத்திருக்க காரணம் என்னவென்றால், ನಾವು ಈ ಆಯುಧಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ நாம் இந்த ஆயுதங்களை அணிந்து கொள்ளும் போது ದೇವರ ಬಲವನ್ನು ನಾವು ಹೊಂದುತ್ತೇವೆ. தேவ பலத்தை நாம் பெறுவோம். ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரர்களே, ಆಯುಧಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ ஆயுதங்களை அணிந்து கொள்ளும் போது ನಾವು ದೇವರಾಗುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நாம் தேவனாவதற்கு சாத்தியமில்லை. ಆದರೆ ದೇವರಲ್ಲಿರುವ ಬಲ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುವುದಾಗಿದೆ. ஆனால் தேவனுக்குள்ள இருக்கிறதான பலன் நமக்கு வருவதா இருக்கிறது. ಯಾವ ಬಲ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಪುನರುತ್ಥಾನಗೊಳಿಸಿತೋ, எந்த பலன் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழும்ப செய்ததோ ಅದೇ ಬಲವನ್ನು ನಾವು ಹೊಂದುತ್ತೇವೆ. அதே பலத்தை நாம் பெறுவோம். ಯಾವ ಬಲದಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸೈತಾನನ್ನು ಸೋಲಿಸಿದನೋ, எந்த பலத்தால் இயேசு கிறிஸ்து பிசாசை தோற்கடித்தாரோ ಅದೇ ಬಲವನ್ನು ನಾವು ಹೊಂದುತ್ತೇವೆ. அதே பலத்தை நாம் பெறுவோம். ಆದರೆ ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ஆனா அநேக கிறிஸ்தவருக்கு ಅವರಲ್ಲಿರುವ ಬಲ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவருக்குள்ள இருக்கிறதான பலன் தெரியவில்லை. ಅಂದರೆ ದೇವರು ಯಾವ ಬಲವನ್ನು ನೀಡಿದ್ದಾನೆ ಎಂಬ ವಿಷಯ ಅವರಿಗೆ ತಿಳಿದಿರುವುದಿಲ್ಲ. அப்படி என்றால் தேவன் எந்த பலத்தை கொடுத்திருக்கார் என்ற விஷயம் அவருக்கு தெரிவதில்லை. ಆದ ಕಾರಣ ಅನೇಕ
ಅನೇಕರು ಯುದ್ಧದಲ್ಲಿ ಸೋತು ಹೋಗುತ್ತಾರೆ, அத காரணம் அநேகர் யுத்தங்களில் தோற்று போகிறார்கள், ಅಥವಾ ಅವರ ಬಲದಿಂದ ಯುದ್ಧ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಾರೆ, அல்லது அவருடைய பலத்தால் யுத்தம் பண்ண முயற்சிக்கிறார்கள், ಆಗ ಸೋತು ಹೋಗುತ್ತಾರೆ. அப்பொழுது தோற்று போகிறார்கள். ಆದರೆ ಸತ್ಯವೇನೆಂದರೆ ஆனால் சத்தியம் என்னவென்றால் ದೇವರು ನಮಗೆ ಬಲವನ್ನು ನೀಡಿದ್ದಾನೆ. தேவன் நமக்கு பலத்தை ಆ கொடுத்திருக்கிறார். ಬಲದಿಂದ ನಾವು ನಿಲ್ಲಬೇಕು. அந்த பலத்தால் நிற்க ಅದು வேண்டும். ಮಾತ್ರವಲ್ಲ, ಸರ್ವ ಆಯುಧಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. அது மாத்திரமல்ல, சர்வ ஆயுதங்களை அணிந்து கொள்ள வேண்டும். ಆದರೆ ಈ ಸರ್ವ ಆಯುಧಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ದೇವರು ಒತ್ತಾಯಪಡಿಸುವುದಿಲ್ಲ. ஆனால் இந்த சர்வ ஆயுதங்களை அணிந்து கொள்ள தேவன் நம்மை கட்டாயப்படுத்துவதில்லை. ದೇವರು ನೀಡಿದ್ದಾನೆ. தேவன் கொடுத்திருக்கிறார். ಆದರೆ ನಮ್ಮ ಕರ್ತವ್ಯ ಏನೆಂದರೆ ஆனால் நம்முடைய கடமை என்னவென்றால் ಧರಿಸಿಕೊಳ್ಳುವುದು. அணிந்து கொள்வது. ಅನೇಕರ ಜೀವನವನ್ನು ನೋಡುವಾಗ அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ಸೈತಾನಿಗೆ ಸೋತು ಹೋಗಿರುತ್ತಾರೆ. பிசாசுக்கு தோற்று போகிறார்கள். ಏಕೆಂದರೆ ಅವರು ಸರ್ವ ಆಯುಧಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿರುವುದಿಲ್ಲ. ஏனென்றால் அவர்கள் சர்வ ஆயுதங்களை அணிந்து கொள்ளவில்லை. ಸೈತಾನನು ಮಾಡುವ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಸೋತು ಹೋಗುತ್ತಾರೆ. பிசாசு செய்கிறதான யுத்தத்தில் தோற்று போகிறார்கள். ಆಮೇಲೆ ದೇವರನ್ನು ದೂಷಣೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அதன் பிறகு தேவனை தூஷிக்கிறார்கள். ಆದರೆ ತಪ್ಪು ನಮ್ಮದಾಗಿರುತ್ತದೆ. ஆனால் தவறு நம்முடையதாக இருக்கும். ನಾವು ಸರ್ವ ಆಯುಧಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. நாம் சர்வ ஆயுதங்களை அணிந்து கொள்ள வேண்டும். ಆದ ಕಾರಣ காரணம் ನಾವು ಯುದ್ಧದಲ್ಲಿ ಜಯಿಸಬೇಕೆಂದರೆ, நாம் யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றால் ದೇವರಲ್ಲಿ ಯಾರಾಗಿದ್ದೇವೆ ಎಂಬ ಬಲವನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. தேவனுக்குள் யாரா இருக்கிறோம் என்ற பலத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அது மாத்திரமல்ல, ಸರ್ವ ಆಯುಧಗಳನ್ನು ಕೂಡ ಧರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. சர்வ ஆயுதங்களையும் கூட அணிந்து கொள்ள வேண்டும். ಇದೇ ನಮ್ಮ ಕರ್ತವ್ಯವಾಗಿದೆ. இதுவே நம்முடைய கடமையா ನನ್ನ இருக்கு. ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதரர்களே, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ವೀರರಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಕರೆದಿದ್ದಾನೆ. தேவன் நம்மை வீரராக யுத்தம் பண்ண அழைத்திருக்கிறார். ಅಂದರೆ ಹೇಡಿಗಳಾಗಿಲ್ಲ, அப்படியே பயந்தவரா அல்ல, ಭಯಪಟ್ಟು ಓಡುವವರಲ್ಲ, பயந்து ஓடுபவர் அல்ல, ದೃಢವಾಗಿ ನಿಂತು ಯುದ್ಧ ಮಾಡಬೇಕೆಂದು ದೇವರು ಕರೆದಿದ್ದಾನೆ. உறுதியாக நின்று யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவன் அழைத்திருக்கிறார். ಆದರೆ ಸೈತಾನನು ಮಾಡುವ ವಿಧಾನ, ಅಂದರೆ ಯುದ್ಧ ಮಾಡುವ ವಿಧಾನ ಬೇರೆಯಾಗಿದೆ. அப்படி என்றால் பிசாசு யுத்தம் பண்ணுகிற விதம் வேறா இருக்கிறது. ಅವನು ಮಾಡುವ ವಿಧಾನ ಏನೆಂದರೆ அவன் செய்கிற விதம் என்னவென்றால் ಸುಳ್ಳುಗಳ ಮೂಲಕ ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತಾನೆ, பொய்களின் மூலமாக யுத்தம் பண்ணுவான், ಮೋಸ ಮಾಡಿ ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತಾನೆ. மோசம் செய்து யுத்தம் பண்ணுவான். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ವೀರರು ಎಂದು ಕರೆದಿದ್ದಾನೆ. தேவன் நம்மை வீரர் என்று அழைத்திருக்கிறார். ಸೈತಾನನು ಸುಳ್ಳುಗಾರನಾಗಿದ್ದಾನೆ, ஆனா பிசாசு பொய்க்காரனா இருக்கிறார், ಮೋಸಗಾರನಾಗಿದ್ದಾನೆ. மோசக்காரனா இருக்கிறார். ನಮ್ಮಲ್ಲಿ ಅನೇಕ ಸುಳ್ಳುಗಳನ್ನು ಹಾಕುತ್ತಾನೆ. நம்மில் அநேக பொய்களை போடுவான். ದೇವ ವಚನಗಳನ್ನು ಟ್ವಿಸ್ಟ್ ಮಾಡಿ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. தேவ ವಚನங்களை ಅವன் ಮಾற்றி பேசுகிறான். ಈ ಮೂಲಕ ನಮ್ಮನ್ನು ಸೋಲಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಾನೆ. இதன் மூலமாய் நம்மை அவன் தோற்கடிக்க முயற்சிக்கிறான். ಆದ ಕಾರಣ ನಮ್ಮ ವೈರಿ ಯಾರಾಗಿದ್ದಾನೆ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು ಬಹಳ ಮುಖ್ಯ. ಅದ ಕಾರಣ நம்முடைய எதிரி யாரா இருக்கிறான் என்று அறிந்து கொள்வது மிக முக்கியம். ಹೇಗೆ ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತಾನೆಂಬುದು ಕೂಡ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. எப்படி யுத்தம் பண்ணுவான் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ಈ ಆತ್ಮೀಕ ಯುದ್ಧಕ್ಕೆ ನಾವು ಸಿದ್ಧರಾಗಿರಬೇಕು. இந்த ஆவிக்குரிய யுத்தத்திற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ವೈರಿ ಯಾರಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬ ಜ್ಞಾನ ಕೂಡ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. அதே விதத்தில் நம்முடைய எதிரி யாரா இருக்கிறான் என்ற ஞானம் நம்மில் இருக்க வேண்டும். ಆದ ಕಾರಣ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ಅದ ಕಾರಣ சொல்லிய வண்ணமாய் ಅವನು ಸುಳ್ಳುಗಳನ್ನು ನಮ್ಮ ವಿರೋಧವಾಗಿ ಉಪಯೋಗ ಮಾಡುತ್ತಾನೆ. அவன் பொய்களை நமக்கு விரோதமாக பயன்படுத்துகிறான். ಸತ್ಯ ಎಂಬ ವಿಷಯವೇ ಅವನಲ್ಲಿ ಇಲ್ಲ. சத்தியம் என்ற விஷயமே அவனுக்குள் இல்லை. ಅವನ ತಂದೆ ಸುಳ್ಳಾಗಿದ್ದಾನೆ. அவனுடைய தகப்பன் பொய்க்காரனா இருக்கிறான். ಅವನು ಹೇಳುವ ಸುಳ್ಳುಗಳು ಬಹಳ ಸುಂದರವಾಗಿರುತ್ತದೆ. அவன் சொல்லுகிற பொய் மிகவும் அருமையா இருக்கும். ಅವನ ಹೇಳುವ ಆ ಸುಳ್ಳಿನ ವಿಧಾನ அவன் சொல்லுகிற அந்த பொய்யின் விதம் ಬಹಳ ನಂಬುವ ಹಾಗೆ ಇರುತ್ತದೆ. மிகவும் நம்புகிற வண்ணமா இருக்கும். ಈ ವಿಧಾನವನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡಿ ನಮ್ಮನ್ನು ಸೋಲಿಸುತ್ತಾನೆ. இந்த விதத்தை பயன்படுத்தி நம்மை அவன் தோற்கடிப்பான். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಮೋಸವನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡುತ್ತಾನೆ. அது மாத்திரமல்ல, மோசங்களை பயன்படுத்துவான். ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ಹೇಳಿದನು, நிச்சயமாக தேவன் சொன்னாரோ, ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡಿ ಮೋಸ ಮಾಡುತ್ತಾನೆ. அந்த விதமாக அவன் பேசி மோசம் செய்வான். ದೇವರು ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ, தேவன் ஒரு விஷயம் சொல்லுவார், ಸೈತಾನನು ಅದನ್ನೇ ಬೇರೆ ತರ ಹೇಳುತ್ತಾನೆ. பிசாசு அதையே வேறு விதமாய் மாற்றி சொல்லுவான். ದೇವ ವಚನದ ಸತ್ಯವನ್ನು ತಿರುಗಿಸುತ್ತಾನೆ. தேவ வசன சத்தியத்தை அவன் மாற்றி சொல்லுவான். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆದಿದ್ದಾನೆ. தேவன் நம்மை பரிசுத்த ரத்தத்தால் கழுவி இருக்கிறார். ಆದರೆ ಸೈತಾನನು ಹೇಳುತ್ತಾನೆ, ஆனா பிசாசு சொல்லுகிறார், ಅದು ಸಾಲದು, அது பத்தாது, ನೀವು ಬೇರೆ ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಬೇಕು. நீங்கள் வேறு வேறு காரியங்களை செய்ய வேண்டும். ನಮ್ಮ ವೈರಿ ಯಾರಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬ ವಿಷಯವನ್ನು ನಾವು ತಿಳಿದಬೇಕಾಗಿದೆ. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, நம்முடைய எதிரி யாரா இருக்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். பிரியமான சகோதர ನಮಗೆ சகோதரிகளே, ತಿಳಿಯದಿದ್ದರೆ நமக்கு தெரியாவிட்டால் ಅವನು ನಮ್ಮನ್ನು ಬೀಳಿಸುತ್ತಾನೆ. அவன் நம்மை வீழ்த்துவான்.
ನಾವು ಅವನ ವಿಷಯಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು நாம் அவனுடைய விஷயம் தெரிந்து கொள்ள ಅವನನ್ನು ಸೋಲಿಸಬೇಕು. அவனை தோற்கடிக்க வேண்டும். ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರು ಸೋತು ಹೋಗಿದ್ದಾರೆ. அநேக கிறிஸ்தவர்கள் தோற்று போயிருக்கிறார்கள். ಯಾಕೆಂದರೆ ಅವರು ಪೂರ್ಣವಾದ ಆಯುಧಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ஏனென்றால் அவர் முழுமையான ஆயுதங்களை அணிந்து கொள்ளவில்லை. ದೇವ ವಚನವನ್ನು ತಿಳಿಯದೆ தேவ வசனம் அறியாமல் ಪೂರ್ಣವಾದ ಆಯುಧಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. முழுமையான ஆயுதத்தை அணிந்து கொள்ள சாத்தியமில்லை. ಆದ ಕಾರಣ ಅನೇಕರು ಸೋತು ಹೋಗಿದ್ದಾರೆ. ಅದ ಕಾರಣ ಅನೇಕ ತೋற்று போயிருக்கிறார்கள். ಜೀವನದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವಿಲ್ಲ, வாழ்க்கையில சமாதானம் இல்லை, ಯಾವಾಗಲೂ ಗಲಿಬಿಲಿ, எப்பொழுதும் ಕುಟುಂಬ ಮುರಿದು ಹೋಗಿದೆ, குடும்பங்கள் உடைந்து போயிருக்கிறது, ಸಫಲತೆ ಇಲ್ಲ, ஜெயம் ಇಲ್ಲ. ಸೈತಾನನು ಮಾಡುವ ಮೋಸಗಳು, பிசாசு செய்கிறதான மோசங்கள், ದೇವರು ನೀಡಿರುವ ಬಲ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, தேவன் கொடுத்திருக்கிற பலன் அவளுக்கு தெரியவில்லை, ಸರ್ವ ಆಯುಧಗಳು ಗೊತ್ತಿಲ್ಲ, ಸರ್ವ ಆಯುಧங்கள் தெரியவில்லை. ಆದ ಕಾರಣ ಬಿದ್ದು ಹೋಗಿದ್ದಾರೆ. ಅದ ಕಾರಣ ಬಿದ್ದು போயிருக்கிறார்கள். 12ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, 12ನೇ ವಚನದಲ್ಲಿ பார்க்கிறோம், ಸೈತಾನನು ನಮ್ಮ ಸಮೀಪದಲ್ಲೇ ಇದ್ದಾನೆ. பிசாசானவன் ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲೇ ನನ್ನ இருக்கிறான். ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ಸೈತಾನನು ನಮ್ಮ ವೈರಿಯಾಗಿದ್ದಾನೆ. பிசாசு நம்ம எதிரியா இருக்கிறான். ಅವನು ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತನಲ್ಲ, அவன் நண்பன் அல்ல, ಆದರೆ ಮೂರ್ಖನೂ ಅಲ್ಲ. ஆனால் ಮುಟ್ಟಾலும் அல்ல. ಅವನಿಗೆ ನಮ್ಮ ವಿಷಯ ಎಲ್ಲ ತಿಳಿದಿದೆ. அவனுக்கு நம்முடைய விஷயம் எல்லாம் ಅವನು ನಮ್ಮ தெரிந்திருக்கிறது. ಸಮೀಪದಲ್ಲೇ ಇದ್ದುಕೊಂಡು அவன் ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇருந்து கொண்டு ಅನೇಕ ಸುಳ್ಳಿನ ಬಲೆಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಸಿಕ್ಕಿಸುತ್ತಾನೆ. ಅನೇಕ பொய்யின் வலையில் நம்மை மாற்ற வைக்கிறான். ನಾವು ಯಾವಾಗ ಆ ಸುಳ್ಳನ್ನು ನಂಬುತ್ತೇವೋ நாம் எப்பொழுது அந்த பொய்யை நம்புகிறோமோ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಸೋತು ಹೋಗುತ್ತೇವೆ. யுத்தத்தில் தோற்று போகிறோம். ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, வசனம் சொல்லுகிறது, ನಮ್ಮ ಯುದ್ಧ ಆಕಾಶ ಮಂಡಲದಲ್ಲಿರುವ ಸೈತಾನನ ವಿರೋಧವಾಗಿದೆ. நம்முடைய யுத்தம் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோட இருக்கிறது. ಆದರೆ ಸೈತಾನ ಮನುಷ್ಯರನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡುತ್ತಾನೆ. ஆனால் பிசாசு மனுஷர்களை ನಮ್ಮ பயன்படுத்துகிறான். ಕುಟುಂಬದವರನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡುತ್ತಾನೆ, நம்முடைய குடும்பத்தாரை பயன்படுத்துகிறான், ಸ್ನೇಹಿತರನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡುತ್ತಾನೆ. நண்பரை பயன்படுத்துகிறான். ಆದರೆ ನಮ್ಮ ಯುದ್ಧ ಮನುಷ್ಯರ ವಿರೋಧವಾಗಿಲ್ಲ. ஆனால் நம்முடைய யுத்தம் மனுஷருக்கு விரோதமா அல்ல. ದೇವರು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿರುವ ಎಲ್ಲಾ ವಿಷಯವನ್ನು தேவன் சிருஷ்டி பண்ண எல்லா விஷயத்தையும் ಸೈತಾನ್ ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಾನೆ. பிசாசு ಅழிக்க முயற்சிக்கிறான். ಸೈತಾನನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಮಾತ್ರ ಸೋಲಿಸಲಿಲ್ಲ, பிசாசு இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் தோற்கடிக்கவில்லை, ಆದರೆ ಆತನ ಎಲ್ಲಾ ಭಕ್ತರನ್ನು ಸೋಲಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಿರುತ್ತಾನೆ. ஆனால் அவனுடைய எல்லா விசுவாசங்களும் தோற்கடிக்க அவன் முயற்சிக்கிறான். ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ನಮ್ಮ ವೈರಿಯನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. நம்முடைய எதிரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು ಮುಖ್ಯವಾಗಿದೆಯೋ, எந்த விதத்தில் தேவனை அறிந்து கொள்வது முக்கியமா இருக்கிறதோ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಸೈತಾನನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು ಬಹಳ ಮುಖ್ಯ. அதே விதத்தில் பிசாசையும் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். ಸೈತಾನನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಕೂಡ ಶೋಧಿಸಿದನು. பிசாசு இயேசு கிறிஸ்துவை சோதித்தான். ದೇವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಉಪವಾಸದ ನಂತರ இயேசு கிறிஸ்து உபவாசத்துக்கு பிறகு ಸೈತಾನನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬಂದನು. சைத்தான் இயேசு கிறிஸ்துக்கு பக்கத்தில் வந்தான். ನೋಡಿರಿ, ಸೈತಾನು ಹೇಳಿದ ವಿಷಯಗಳು ಯಾವುದು ಕೆಟ್ಟ ವಿಷಯವಲ್ಲ. பாருங்களேன், பிசாசு சொல்லுகிற விஷயம் எதுவும் தவறான விஷயம் அல்ல. ಆತನು ಹೇಳಿದ ವಿಷಯವೇನೆಂದರೆ, அவன் சொன்ன விஷயம் என்னவென்றால், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ, ನಾನು ನಿನಗೆ ಆಡಂಬರ ಕೊಡುತ್ತೇನೆ, இயேசு கிறிஸ்துவே நான் உனக்கு ஆடம்பரம் கொடுக்கிறேன், ಹಣಕಾಸು ನೀಡುತ್ತೇನೆ, பணக்காசை கொடுக்கிறேன், ಲೋಕವನ್ನು ನೀಡುತ್ತೇನೆ, உலகத்தை கொடுக்கிறேன், ಬಲವನ್ನು ನೀಡುತ್ತೇನೆ. பலத்தை கொடுக்கிறேன். ಇದೆಲ್ಲವೂ ಚೆನ್ನಾಗಿರುವ ವಿಷಯಗಳು. இதெல்லாம் நல்லா இருக்கிற விஷயம் ಈ தான். ದಿನ ಅನೇಕರು ಈ ವಿಷಯಗಳ ಹಿಂದೆ ಓಡುತ್ತಾ ಇರುತ್ತಾರೆ. இந்த நாள் அநேகர் இந்த விஷயத்துக்கு பின்னால் ஓடுகிறார்கள். ಸೈತಾನನು ಇದೇ ವಿಷಯವನ್ನು ದೇವರಿಗೆ ನೀಡಿದನು, பிசாசு இதே விஷயம் தேவனுக்கு கொடுத்தான். ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ವಿಷಯವನ್ನು ತಿರಸ್ಕರಿಸಿದನು. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த விஷயத்தை நிராகரித்தார். ಯಾಕೆಂದರೆ ವೈರಿ ಈ ವಿಷಯವನ್ನು ನೀಡುತ್ತಿದ್ದಾನೆ, ஏனென்றால் எதிரி இந்த விஷயத்தை கொடுக்கிறான், ತಂತ್ರ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. பிசாசு தந்திரங்களை செய்கிறான். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ತಿಳಿದಿತ್ತು, இயேசு கிறிஸ்து தெரிந்திருந்தது, ಸೈತಾನ ಕುತಂತ್ರವನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. பிசாசு தந்திரங்களை செய்கிறான். ಆದ ಕಾರಣ ತಿರಸ್ಕರಿಸಿದನು. அத காரணம் ನನ್ನ நிராகரித்தார். ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿದ್ದ ಅದೇ ಜ್ಞಾನ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே ஞானம் நம்மில் இருக்க வேண்டும். ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಾವು ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತೇವೆ. இல்லைஎன்றால் நாம் விழுந்து போவோம். ಅನೇಕ ಸಾರಿ ನಾವು ಕೆಲಸಗಳ ಹಿಂದೆ ಓಡುತ್ತೇವೆ, அநேக முறை நாம் வேலைக்கு பின்னால் ஓடுகிறோம், ಸಂಪಾದನೆ ಹಿಂದೆ ಓಡುತ್ತಿದ್ದೇವೆ, சம்பாதனைக்கு பின்னால் ஓடுகிறோம், ಆಡಂಬರ ಹಿಂದೆ ಓಡುತ್ತಿದ್ದೇವೆ. ஆடம்பரத்துக்கு பின்னால் ஓடுகிறோம். ಸೈತಾನು ಇದನ್ನೆಲ್ಲ ತೋರಿಸಿ பிசாசு இதெல்லாம் காண்பித்து ದೇವರಿಂದ ನಮ್ಮನ್ನು ದೂರ ಮಾಡುತ್ತಾನೆ. தேவனை விட்டு நம்மை தூரம் பிரிக்கிறான். ದೂರ ಮಾಡಿ தூரம் செய்து ನಮ್ಮನ್ನು ಮೋಸ ಮಾಡುತ್ತಾನೆ, நம்மை மோசம் செய்கிறான். ಕೊನೆಗೆ ನಾಶ ಮಾಡುತ್ತಾನೆ. கடைசியாக ಅಳಿத்து போடுகிறான். ಸೈತಾನ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ವಿಷಯವನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ನೀಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದನು. பிசாசு உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் இயேசு கொடுக்கிறேன் என்று சொன்னான். ಯಾಕೆಂದರೆ ಸೈತಾನನಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕ್ರೂಜೆ ಮೇಲೆ ಹೋಗುವುದು ಇಷ್ಟವಿಲ್ಲ. ஏனென்றால் பிசாசுக்கு இயேசு சிலுவையில் அறையப்படுவது இஷ்டம் அல்ல. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ அதே விதத்தில் ನಮಗೂ ಅನೇಕ ತಡೆಗಳನ್ನು ತರುತ್ತಾನೆ. நமக்கும் ಅನೇಕ தடைகளை கொண்டு வருவான். ಸೈತಾನನು ಆದಿಯಿಂದಲೂ ಮೋಸಗಾರನಾಗಿದ್ದಾನೆ. பிசாசு ஆதியிலிருந்தே மோசம் பண்ணவனாக இருக்கிறான். ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, பவுல் சொல்லுகிறார், ಸೇವೆಗೆ ತಡೆ ಮಾಡುವವನೇ ಸೈತಾನ.
ஊழியத்தை தடை பண்ணுவோனே பிசாசானவன். ಅದನ್ನು 1ನೇ ಥೆಸಲೋನಿಕದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಬಹುದು. அது 1 தெசலோனிக்கே நாம் பார்க்க முடியும். ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ಸೆರೆಮನೆಗೆ ಸೈತಾನನು ಭಕ್ತರನ್ನು ಸೆರೆಮನೆಗೆ ಹಾಕುತ್ತಾನೆ. வெளிப்படுத்தலில் பிசாசானவன் விசுவாசிகளை சிறைச்சாலை போடுகிறான். ಅನೇಕ ಅಸಮಾಧಾನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಭಕ್ತರ ಜೀವಿತದಲ್ಲಿ ತರುತ್ತಾನೆ. அநேக சமாதானமற்ற காரியங்களை விசுவாசிகள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறான். ಅನಾರೋಗ್ಯಗಳನ್ನು ತರುತ್ತಾನೆ. வியாதிகளை கொண்டு வருகிறான். ಯು ಸಿ ಸೀಸನ್ಗಳು ಬರುವ ಮಳೆ ಸೀಸನ್ ಬರುವಾಗ ಜ್ವರ ಬರುತ್ತದೆ, ದಟ್ ಈಸ್ ಓಕೆ. நீங்க பார்க்கும்போது காலங்கள் மழைக்காலம் வரும் ஜுரம் வரும், இது சரிதான். ಆದರೆ ಕೆಲವರ ಜೀವನದಲ್ಲಿ ನಿರಂತರವಾದ ರೋಗಗಳು ಇರುತ್ತದೆ. ஆனா சில பேருடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக வியாதிகள் ಅದು இருக்கும். ಸೈತಾನನು ತರುವ ವಿಷಯ. அது பிசாசு கொண்டு வருகிற விஷயம். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ ಸುಳ್ಳು ಬೋಧನೆಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. பொய் போதனை செய்வான். ಅಂದರೆ ದೇವ ವಚನವನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡಿ அப்படிilla தேவ வசனத்தை பயன்படுத்தி ಟ್ವಿಸ್ಟ್ ಮಾಡಿ அதை மாற்றி ಭಕ್ತರನ್ನು ಮೋಸ ಮಾಡುತ್ತಾನೆ. விசுவாசிகளை ஏமாற்றுகிறான். ಅದನ್ನು ನಾವು ಅನೇಕ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಇದನ್ನ ಕೇಳಬಹುದು. அதை நாம் இந்த நாளில் உள்ள அநேக சபையில் கேட்க முடியும். ಇದನ್ನು ಆದಿಯಿಂದಲೂ ಅವನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. இதை ஆதியிலிருந்தே அவன் செய்கிறான். ಆತ್ಮೀಕವಾಗಿ ಕಾಣುವಂತ ಅನೇಕ ಮೋಸಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. ஆவிக்குரியதாக காண்பித்துக் கொள்கிற அநேக மோசங்களை செய்வான். ಹೊರಗಡೆ ಬಹಳ ಭಕ್ತಿಯಾಗಿ ಕಾಣಿಸುತ್ತದೆ, வெளியே மிகவும் பக்தியாக காணப்படும். ಆದರೆ ಒಳಗೆ ಅದು ಸೈತಾನ ಮಾಡುವ ಮೋಸವಾಗಿರುತ್ತದೆ. ஆனா உள்ளார அது பிசாசு செய்கிறதான மோசமா இருக்கும். ಆದ ಕಾರಣ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, ಅದ ಕಾರಣ ಪ್ರಿಯಮಾನ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, ಸರ್ವ ಆಯುಧಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. நாம் ಸರ್ವ ಆಯುಧಗಳನ್ನು ಅಣಿந்து கொள்ள வேண்டும். ನಾವು ಪೂರ್ಣವಾದ ಸರ್ವ ಆಯುಧಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ, நாம் ಮುಳುமையாக ಸರ್ವ ಆಯುಧಗಳನ್ನು ಅಣಿந்து கொள்ளும்போது ಸೈತಾನನು ಮಾಡುವ ಕುತಂತ್ರಗಳಿಗೆ ನಾವು ಬಿದ್ದು ಹೋಗುವುದಿಲ್ಲ. பிசாசு ತಂತ್ರಗಳಿಗೆ ನಾವು விழுந்து போவதில்லை. ನಾವು ಎದುರಿಸುವವರಾಗಿದ್ದೇವೆ. நாம் எதிர்ப்பவராக இருப்போம். ಆದ ಕಾರಣ ಈಗ ನಾವು ಸರ್ವ ಆಯುಧಗಳ ಬಗ್ಗೆ ಧ್ಯಾನ ಮಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. அதன் காரணம் இப்பொழுது நாம் ಸರ್ವ ಆಯುಧಗಳನ್ನು ಧ್ಯಾನಿக்க போகிறோம். ದೇವರ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, தேவவசனம் சொல்லுகிறது, ಎಲ್ಲಾ ಆಯುಧಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. எல்லா ஆயுதங்களும் ಅಣಿந்து கொள்ள வேண்டும். ಒಂದೆರಡು ಮಾತ್ರವಲ್ಲ, ஒன்றிரண்டு மாத்திரமல்ல, ಎಲ್ಲವನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. எல்லாவற்றையும் ಅಣಿந்து கொள்ள வேண்டும். ಆದ ಕಾರಣ ಇಲ್ಲಿ ಮೊದಲನೆಯ ಆಯುಧ ಏನೆಂದರೆ, ಅದ ಕಾರಣ இங்க முதலாவது ஆயுதம் என்னவென்றால் 14ನೇ ವಚನದ ಮೊದಲನೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. 14ನೇ வசனத்தில் முதல் பாகத்தில் நாம் பார்க்கிறோம், ಸತ್ಯ ಎಂಬ ನಡುಕಟ್ಟು. சத்தியம் என்னும் கச்சை. ಸತ್ಯ ಎಂಬ ನಡುಕಟ್ಟು, சத்தியம் என்ன கச்சை. ಇದೇ ಮೊದಲನೆಯ ಆಯುಧವಾಗಿದೆ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ. இதுவே முதலாவது ஆயுதமா இருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளே. ನಡುಕಟ್ಟು ಇಲ್ಲದಿದ್ದರೆ, கச்சை இல்லாவிட்டால் ನಾವು ಬಲವಾಗಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நாம் பலமாக நிற்பதற்கு சாத்தியமில்லை. ದೇವರು ಹೇಳುವ ನಡುಕಟ್ಟು ಏನೆಂದರೆ, தேவன் சொல்லுகிற கச்சை என்னவென்றால் ಸತ್ಯ. சத்தியம். ಸತ್ಯವನ್ನು ನಾವು ಕಟ್ಟಿಕೊಳ್ಳಬೇಕು ಎಂದು ದೇವರ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ. சத்தியத்தை நாம் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று தேவ வசனம் சொல்லுகிறது. ಈ ನಡುಕಟ್ಟು ದೇಹದ ಮಧ್ಯಭಾಗದಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. கச்சை சரீரத்துடைய மத்திய பகுதியில் இருக்கும். ನಮ್ಮ ಮಧ್ಯಭಾಗ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ, நம்முடைய இடைப்பகுதி கட்டியாக இல்லாவிட்டால் ನಾವು ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நாம் நிற்பதற்கு சாத்தியமில்லை. ಒಂದು ಸೈತಾನ ಒಂದು ಏಟು ಹೊಡೆದರೆ ಸಾಕು, ನಾವು ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತೇವೆ. பிசாசான ஒரு ಅಡಿ ಅಡಿತಾல் ನಾವು விழுந்து ಆದ விடுவோம். ಕಾರಣ ದೇವರ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, ಅದ ಕಾರಣ ದೇವ ವಚನ சொல்லுகிறது, ಸತ್ಯ ಎಂಬ ನಡುಕಟ್ಟನ್ನು ನೀವು ಕಟ್ಟಿಕೊಳ್ಳಿರಿ. சத்தியம் என்கிறதான கச்சையை நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள். ಸತ್ಯ ಇಲ್ಲದಿದ್ದರೆ சத்தியம் இல்லாவிட்டால் ನಾವು ಜಾರಿ ಬೀಳುತ್ತೇವೆ. நாம் வழிக்கு விழுந்துருவோம். ಆದ ಕಾರಣ ಸತ್ಯ ಏನಾಗಿದೆ? ಅದ ಕಾರಣ ಸತ್யம் என்னவா இருக்கிறது? ದೇವ ವಚನವೇ ಸತ್ಯವಾಗಿದೆ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ. தேவ வாக்கியமே சத்தியமா இருக்கு பிரியமான ದೇವರ சகோதர சகோதரிகளே. ಮಾತುಗಳೇ ಸತ್ಯವಾಗಿದೆ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ. தேவ வார்த்தை சத்தியமா இருக்கு பிரியமான சகோதர சகோதரர்களே. ಭಕ್ತರಲ್ಲಿ ಯಾವಾಗ ಈ ಸತ್ಯದ ನಡುಕಟ್ಟು ಇಲ್ಲವಾಗಿರುತ್ತದೋ, விசுவாசிகளுக்குள் எப்பொழுது இந்த சத்தியம் என்கிற கச்சை இல்லாமல் இருக்கிறதோ ಅವರು ಜಾರಿ ಹೋಗುತ್ತಾ ಇರುತ್ತಾರೆ. அப்பொழுது அவர்கள் வழிக்கு கொண்டு போயிருப்பார்கள். ನಾವು ಅನೇಕರನ್ನು ನೋಡಿರುತ್ತೇವೆ, நாம் ಅನೇಕரை பார்த்திருக்கிறோம், ಜಾರಿ ಹೋಗುವಂತ ಕ್ರೈಸ್ತರು. வழிக்கு போகிறதான கிறிஸ்தவர்கள். ಕೆಲವು ದಿವಸ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬಹಳ ಉತ್ಸಾಹವಿರುತ್ತದೆ, சில நாட்கள் கிறிஸ்தவர்கள் மிகவும் ஆர்வம் இருக்கும், ಕೆಲವು ದಿವಸ ನಂತರ ಜಾರಿ ಹೋಗುತ್ತಾರೆ. சில நாட்களுக்கு பிறகு வழிக்கு போவார்கள். ಜಾರಿ ಹೋಗಿ ಇನ್ನೊಂದು ಸಭೆಗೆ ಹೋಗುವುದು, வழிக்கு போய் இன்னொரு சபைக்கு போவது, ಅಂದರೆ ಸಭೆಯಿಂದ ಜಾರಿ ಇನ್ನೊಂದು ಸಭೆ, அப்படி சபையை விட்டு இன்னொரு சபைக்கு, ಒಂದು ಕೂಟದಿಂದ ಜಾರಿ ಇನ್ನೊಂದು ಕೂಟ, ஒரு கூட்டத்திலிருந்து வழிக்கு இன்னொரு கூட்டத்துக்கு, ಒಂದು ಮನುಷ್ಯನಿಂದ ಜಾರಿ ಇನ್ನೊಂದು ಮನುಷ್ಯ, ஒரு மனுஷனிருந்து வழிக்கு இன்னொரு மனுஷத்துக்கு, ಒಂದು ಆಸೆಯಿಂದ ಇನ್ನೊಂದು ಆಸೆ, ஒரு ஆசையிலிருந்து இன்னொரு ஆசை, ಒಂದು ಬಂಧನದಿಂದ ಇನ್ನೊಂದು ಬಂಧನ, ஒரு அடிமைத்தனத்திலிருந்து இன்னொரு அடிமைத்தனம். ಈ ರೀತಿಯಾದ ಅನೇಕ ಜಾರಿ ಹೋಗುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. இந்த விதமாக அநேக வழிக்கு போகிறதான காரியங்களோட வாழ்க்கையில பார்க்கிறோம். ಇದರ ಕಾರಣವೇನೆಂದರೆ, இதன் காரணம் என்னவென்றால் ಅವರಲ್ಲಿ ಸತ್ಯ ಎಂಬ ನಡುಕಟ್ಟು ಇಲ್ಲ. அவர்களுக்குள் சத்தியம் என்ற கச்சை இல்லை. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ அதே விதத்தில் ನಮ್ಮಲ್ಲಿ ಸತ್ಯ ಎಂಬ ನಡುಕಟ್ಟು ಇಲ್ಲದಿದ್ದರೆ, நம்ம சத்தியம் என்ற கச்சை இல்லாவிட்டால் ಆತ್ಮೀಕವಾಗಿ ಕೂಡ ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆவிக்குரியதாக உறுதியாக நிற்க சாத்தியமில்லை. ಅದ ಕಾರಣವೇ ಬ್ಯಾಕ್ ಸ್ಲೈಡರ್ಸ್ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. ಅದ ಕಾರಣமே பின்வாங்கி போனவன் என்று சொல்லுவோம். ಅಂದರೆ ಬರ್ತಾರೆ, ಸಭೆಗೆ ಬರ್ತಾರೆ,
அப்படி என்றால் சபைக்கு வருவார்கள், ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತಗೊಳ್ತಾರೆ, ஞானஸ்தானம் பெறுவார்கள், ಕಮ್ಯೂನಿಯನ್ ತಗೊಳ್ತಾರೆ, ராபோஜனம் எடுத்துக்கொள்வார்கள், ದೇವರ ವಚನ ಓದುತ್ತಾರೆ, வசனம் வாசிப்பார்கள், ಪ್ರಾರ್ಥನಾ ಕೂಟಗಳಿಗೆ ಬರ್ತಾರೆ, ஜெப கூட்டத்திற்கு வருவார்கள், ಸಡನ್ ಆಗಿ ಜಾರಿ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. சடனாக வழிக்கு போவார்கள். ಯಾಕೆಂದರೆ ಅವರಲ್ಲಿ ಸತ್ಯ ಎಂಬ ನಡುಕಟ್ಟು ಇಲ್ಲ. ஏனென்றால் அவர்களுக்கு சத்தியம் என்கிறதான கச்சை இல்லை. ಸೈತಾನನು ನಿಮ್ಮನ್ನು ಜಾರಿ ಬೀಳಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರತಿದಿನ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಾನೆ. பிசாசு உங்களை வழிக்கு விழுவதற்கு அனுதினமும் கிரியை செய்வான். ಅನೇಕ ಸುಳ್ಳುಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಹಾಕುತ್ತಾನೆ. அநேக பொய்களை உங்கள் உள்ளத்தில் போடுவான். ಬೇರೆಯವರ ಮೇಲೆ ಕೋಪವಾಗುವ ಸುಳ್ಳುಗಳು, வேறு ஒரு மேல் கோபம் காட்டுகிறதான பொய்கள், ಸಭೆಯ ಮೇಲೆ ಕೋಪ ಬರುವ ಹಾಗೆ ಸುಳ್ಳುಗಳನ್ನು ಹಾಕುತ್ತಾನೆ. சபை மீது கோபம் வருகிறதான பொய்களை போடுவான். ನಮ್ಮಲ್ಲಿ ಸತ್ಯ ಎಂಬ ನಡುಕಟ್ಟಿರುವಾಗ நம்ம சத்தியம் என்ற கச்சை ಈ இருக்கும்போது ಸುಳ್ಳುಗಳನ್ನು ನಾವು ನಂಬುವುದಿಲ್ಲ, இந்த பொய்கள் நம்புவதில்லை, ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತೇವೆ. உறுதியாக நிற்போம். ಆದರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ನಡುಕಟ್ಟು ಇಲ್ಲದಿದ್ದರೆ, ஆனா நம்ம கச்சை இல்லாவிட்டால் ಸುಳ್ಳುಗಳನ್ನು ನಂಬಿ இந்த பொய்களை நாம் நம்பி ಜಾರಿ ಬೀಳುತ್ತೇವೆ. வழிக்கு போவோம். ಆದ ಕಾರಣ ಸತ್ಯ ಎಂಬ ನಡುಕಟ್ಟನ್ನು ನೀವು ಹಾಕಿಕೊಳ್ಳಬೇಕು. அத காரணம் கச்சை என்கிறதான சத்தியத்தை நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். ಆದರೆ ಸಮಸ್ಯೆ ಏನೆಂದರೆ, ஆனா பிரச்சனை என்னவென்றால் ಈ ದಿನ ಭಕ್ತರಲ್ಲಿ ಸತ್ಯ ಏನಾಗಿದೆ ಎಂಬ ವಿಷಯವೇ ಗೊತ್ತಿಲ್ಲ. இந்த நாளில் வாழ்க்கையோட விசுவாசனுடைய வாழ்க்கை சத்தியம் என்ற விஷயம் என்னவென்று தெரியவில்லை. ಯಾಕೆಂದ್ರೆ ಸಭೆಗಳು ಸತ್ಯವನ್ನು ಬೋಧನೆ ಮಾಡುತ್ತಿಲ್ಲ. ஏனென்றால் சபை சத்தியத்தை போதிப்பதில்லை. ಜನರು ಕೋಪ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆಂದು ಸತ್ಯವನ್ನು ಬೋಧನೆ ಮಾಡುತ್ತಿಲ್ಲ. ஜனங்கள் கோபித்துக் கொள்வான் சத்தியத்தை அவர் போதிப்பதில்லை. ಅದು ಸೈತಾನನು ಮಾಡುವ ಕಾರ್ಯ. அது பிசாசு செய்கிறதான காரியம். ಸುಳ್ಳು ಬೋಧನೆಗಳನ್ನು ಅನೇಕ ಪಾಸ್ಟರ್ಗಳ ಮೂಲಕ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. பொய் போதனை அநேக பாஸ்டரை கொண்டு அவன் பேசுகிறான். ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரர்களே, ದೇವ ವಚನ ಇಲ್ಲದಿದ್ದರೆ தேவ வசனம் இல்லாவிட்டால் ನಮ್ಮಲ್ಲಿ ಸತ್ಯ ಇಲ್ಲ. நம்ம சத்தியம் இல்லை. ದೇವ ವಚನ ಏನು ಹೇಳುತ್ತದೆ ಎಂಬುದು ನಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ, தேவ வசனம் என்ன சொல்றது நமக்கு இல்லாவிட்டால் ನಮ್ಮಲ್ಲಿ ಸತ್ಯ ಇಲ್ಲ. நம்ம சத்தியம் இல்லை. ಸತ್ಯ ಏನೆಂದರೆ, சத்தியம் என்னவென்றால் ನೀವು ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರು. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ಇದುವೇ ಸತ್ಯವಾಗಿದೆ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ. இதுவே சத்தியமா இருக்குது பிரியமான சகோதர சகோதரர்களே. ಆದರೆ ಸುಳ್ಳು ಏನೆಂದರೆ, ஆனா பொய் என்னவென்றால் ನೀವು ದಶಮ ಭಾಗ ಕೊಡಬೇಕು, ಆಗ ನೀವು ದೇವರ ಮಕ್ಕಳು. நீங்கள் தசமமாக கொடுக்க வேண்டும், அப்பொழுது நீங்கள் தேவ பிள்ளைகள். ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ನೀಡಿರಿ, ಆಗ ನೀವು ದೇವರ ಮಕ್ಕಳು. இன்னும் அதிகமாக கொடுங்கள், அப்பொழுது நீங்கள் தேவ பிள்ளைகள். ಇದು ಸೈತಾನ್ ಹೇಳುವ ಸುಳ್ಳುಗಳಾಗಿದೆ. இது பிசாசு சொல்லுகிறதான பொய்யா இருக்கிறது. ದೇವ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, தேவ வசனம் சொல்லுகிறது, ತಟ್ಟಿರಿ, ಅದನ್ನು ನೀವು ನಂಬಬೇಕು. தட்டுங்கிறதை நீங்கள் நம்ப வேண்டும். ದೇವ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, தேவ வசனம் சொல்லுகிறது, ನೀವು ದೇವರ ಮಕ್ಕಳು, நீங்க தேவ பிள்ளைகள், ಅದನ್ನು ನಂಬಿರಿ. அதை நம்புங்கள். ಇದೇ ಸತ್ಯವಾಗಿದೆ. இதுவே சத்தியமா ನನ್ನ இருக்கிறது. ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதரர்களே, ನೀವು ಏನು ಆಲೋಚನೆ ಮಾಡುತ್ತೀರಾ ಎಂಬುದು ಮುಖ್ಯವಲ್ಲ. நீங்கள் என்ன ಆಲೋಚನೆ பண்ணுகிறீர்கள் என்று முக்கியமல்ல. ದೇವರು ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಏನು ಆಲೋಚನೆ ಮಾಡುತ್ತಾನೆ ಅದೇ ಸತ್ಯವಾಗಿದೆ. தேவன் உங்களை குறித்து என்ன யோசிக்கிறார் அதுவே சத்தியமா இருக்கிறது. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரர்களே, ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, தேவன் சொல்லுகிறார், ನಾನು ಸದಾಕಾಲ ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವವನಾಗಿದ್ದೇನೆ. நான் சதாகாலம் உன்னோடு கூட இருக்கிறேன். ನೀನು ನನ್ನನ್ನು ಮರೆಯಬಹುದು, நீ என்னை மறக்கலாம், ಆದರೆ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಮರೆಯುವುದಿಲ್ಲ. ஆனால் நான் உன்னை மறக்க மாட்டேன். ಇದೇ ಸತ್ಯವಾಗಿದೆ. இதுவே சத்தியமா இருக்கிறது. ಆದರೆ ಸೈತಾನನು ಹೇಳುವ ಸುಳ್ಳು ಏನೆಂದರೆ, ஆனா பிசாசு சொல்லுகிற பொய் என்னவென்றால், ನಿನ್ನನ್ನು ಯಾರು ಪ್ರೀತಿ ಮಾಡುವುದಿಲ್ಲ, உன்னை யாரும் நேசிப்பதில்லை, ನಿನ್ನ ಸಂಗಡ ಯಾರು ಇಲ್ಲ, உன்னோடு கூட யாரும் ಈ இல்லை. ರೀತಿಯಾದ ಸುಳ್ಳುಗಳನ್ನು ನಮ್ಮಲ್ಲಿ ತುಂಬಿಸುತ್ತಾನೆ. இந்த விதமான பொய்களை நம்ம நிரப்புவான். ಅದನ್ನೇ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತೇವೆ. அதையே நாம் தியானிப்போம். ಆದರೆ ದೇವರು ಹೇಳುವ ಸತ್ಯವನ್ನು ನೀವು ನಂಬಬೇಕು. ஆனால் தேவன் சொல்லுகிற சத்தியத்தை நீங்கள் நம்ப வேண்டும். ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, ನೀವು ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರು, தேவன் சொல்றார், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ನಾನು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೇನೆ, நான் உன்னை நேசிக்கிறேன், ನನ್ನ ಅಂಗೈಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಚಿತ್ರಿಸಿದ್ದೇನೆ. என்னோட உள்ளங்கையோட மறைந்திருக்கிறேன். ಇದೇ ಸತ್ಯವಾಗಿದೆ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ. இதுவே சத்தியமா இருக்குது பிரியமான சகோதரர்களே. ಆದರೆ ಸೈತಾನನು ಹೇಳುವ ವಿಷಯ, ஆனா பிசாசு சொல்லுகிற விஷயம், ಅದನ್ನು ನಂಬಬೇಡ. அதை நம்ப வேண்டாம். ನೀನು ದೇವರನ್ನು ಎಲ್ಲೆಲ್ಲೋ ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗಬೇಕು, நீ தேவனை எங்கெல்லோ தேடிக்கொண்டு போக ಕಾಡಿಗೆ வேண்டும், ಹೋಗಬೇಕು, காடுக்கு போக வேண்டும், ಬೆಟ್ಟ ಗುಡ್ಡಗಳಿಗೆ ಹೋಗಬೇಕು. மலை குட்டைகளுக்கு போக வேண்டும். ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, தேவன் சொல்லுகிறார், ನಿನ್ನ ಸಂಗಡವೇ ನಾನಿದ್ದೇನೆ. என்னோடு கூடவே நான் இருக்கிறேன். ಅದೇ ಸತ್ಯವಾಗಿದೆ. அதுவே சத்தியமா ನಾವು இருக்கிறது. ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ದೇವೆ. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவரா இருக்கிறோம். ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿರುವ ಸಂಬಂಧವನ್ನು ಮುರಿಯುವುದೇ ಇಲ್ಲ. தேவன் நமக்கு இருக்கிறதான உறவை முறிப்பதே இல்லை. ಆದರೆ ಸೈತಾನನು ನಾವು ಮಾಡುವ ತಪ್ಪ ಗಿಲ್ಟ್ ಅನ್ನು ನಮ್ಮಲ್ಲಿ ತುಂಬಿಸುತ್ತಾನೆ. ஆனா பிசாசு நாம் செய்கிற தவறை கில்ட்டை நம்ம நிரப்புவான். ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ, நாம் தேவ பிள்ளைகளா இருக்கிறோம், ದೇವರಿಗೆ ಸ್ವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. தேவருக்கு சொந்தமானவரா இருக்கிறோம். ನೀವು ಇದನ್ನು ಪೂರ್ಣವಾಗಿ ನಂಬಬೇಕು. நீங்கள் இதை முழுமையாக நம்ப வேண்டும். ದೇವರು ನನ್ನನ್ನು ಬ್ಯೂಟಿಫುಲ್ ಆಗಿ ರಚಿಸಿದ್ದಾನೆ. தேவன் என்னை அழகாக ரட்சித்திருக்கிறார். ಹೌದು, ನಮ್ಮಲ್ಲಿ ಬಲಹೀನತೆಗಳು ಇದೆ. ஆம், நம்ம பலவீனம் இருக்கிறது. ಎಲ್ಲಾ ಸಭೆಗಳಲ್ಲೂ ಬಲಹೀನತೆ ಇದೆ. எல்லா சபையிலும் பலவீனம் இருக்கிறது. ಆದರೆ ನಾನು ದೇವರ ಮಗನಾಗಿದ್ದೇನೆ, ஆனால் நான் தேவனுடைய மகனா ದೇವ இருக்கிறேன், ಮಗಳಾಗಿದ್ದೇನೆ. தேவ மகளா ನನ್ನ இருக்கிறேன். ಸಭೆ ದೇವರ ಸಭೆಯಾಗಿದೆ. என்னுடைய சபை தேவ சபையா இருக்கிறது. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரர்களே,
ದೇವರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. தேவன் உங்களில் வாசம் செய்பவராக ಹೊಸ இருக்கிறார். ಮಾರ್ಗ ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರು ವಾಸ ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ಹೊಸ ಮಾರ್ಗ ಸಭೆயில் தேவன் வாசம் செய்பவராக இருக்கிறார். ಆದ ಕಾರಣ ನಾವು ಸಭೆಗೆ ಗೌರವವನ್ನು ನೀಡಬೇಕು. ಅದ ಕಾರಣ ಸಭೆಗೆ ನಾವು ಮರ್ಯಾದೆ கொடுக்க வேண்டும். ಆದರೆ ಸೈತಾನನು ಮಾಡುವ ವಿಷಯವೇನೆಂದರೆ, ஆனா பிசாசு செய்கிற விஷயம் ನಾವು என்னவென்றால், ಕೆಲಸಕ್ಕೆ ಗೌರವ ಕೊಡುತ್ತೇವೆ, நாம் வேலைக்கு மரியாதை கொடுக்கிறோம், ಬಾಸ್ಗಳಿಗೆ ಗೌರವ ಕೊಡುತ್ತೇವೆ, பாஸ்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம், ಆದರೆ ಸಭೆಗೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஆனா சபை கொடுப்பதில்லை. ಲೇಟ್ ಆಗಿ ಬರುವುದು, ಲೇಟಾக வருவது, ಅಲಸ್ಯ ಮಾಡುವುದು, அசட்டை பண்ணுவது, ಈ ರೀತಿಯಾದ ಸುಳ್ಳುಗಳಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಬೀಳಿಸುತ್ತಾನೆ. இந்த விதமான பொய் நம்மை வீழ்த்துவான். ನಾವು ಸತ್ಯವೆಂಬ ವಿಷಯವನ್ನು ಪೂರ್ಣವಾಗಿ ನಂಬುವಾಗ நாம் சத்தியம் என்ற விஷயத்தை முழுமையாக நம்பும்போது ಸೈತಾನ್ ನಮ್ಮನ್ನು ಬೀಳಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பிசாசு நம்மை வீழ்த்துவதற்கு சாத்தியமே இல்லை. ನಾವು ಪೂರ್ಣವಾಗಿ ಸರ್ವ ಆಯುಧಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. நாம் முழுமையாக சர்வ ஆயுதங்களை அணிந்து கொள்ள வேண்டும். ಒಂದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರು ஒன்றை விட்டு விட்டாலும் ಸೈತಾನನು ಅಲ್ಲಿಯೇ ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡುತ್ತಾನೆ. பிசாசு அங்கே அட்டாக் பண்ணுவான். ಯಾಕೆಂದ್ರೆ ಅವನಿಗೆ ಗೊತ್ತು ನಮ್ಮ ಬಲಹೀನತೆ. ஏனென்றா அவனுக்கு தெரியும் நம்முடைய பலவீனம் எது என்று. ನಾವು ಈ ದಿನ நாம் இந்த நாளில் ಸತ್ಯ ಎಂಬ ನಡುಕಟ್ಟನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇವೋ? சத்தியம் என்ற கற்றை அணிந்து கொண்டிருக்கிறோமோ? ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದರೆ அணிந்து கொண்டிருந்தால் ಯಾಕೆ ಜಾರಿ ಹೋಗುತ್ತೇವೆ? ஏன் வழிக்கு போகிறோம்? ಆದ ಕಾರಣ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, ಅದ ಕಾರಣ ಪ್ರಿಯமான ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, ಈ ದಿನ இந்த நாளில் ಮೊದಲನೆಯ ಆಯುಧ முதலாவது ஆயுதம் ಸತ್ಯ ಎಂಬ ನಡುಕಟ್ಟನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. சத்தியம் என்னும் கற்றை அணிந்து கொள்ளுங்கள். ನಾವು ಸೈತಾನನ ಸುಳ್ಳುಗಳನ್ನು ನಂಬಿದರೆ நாம் பிசாசின் பொய்களை நம்பினால் ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತೇವೆ. விழுந்து போவோம். ದೇವರ ಸತ್ಯವನ್ನು ನಂಬಿರಿ. தேவ சத்தியத்தை நம்புங்கள். ಆ ಸತ್ಯದ ನಡುಕಟ್ಟನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಿ. அந்த சத்தியத்தின் கற்றை அணிந்து கொள்ளுங்கள். ನಾವು ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. நாம் திடமாக நிற்க வேண்டும். ದೇವರು ಹೇಳುವ ವಿಷಯವನ್ನು ನಾವು ನಂಬಬೇಕು. தேவ சொல்லுகிற விஷயத்தை நாம் நம்ப ನಾವು வேண்டும். ನಂಬಿ ಸೈತಾನನ್ನು ಸೋಲಿಸಬೇಕು. அதை நம்பி நம் பிசாசை தோற்கடிக்க வேண்டும். ಇದೇ ಸತ್ಯವಾಗಿದೆ. இதுவே சத்தியமா இருக்கிறது. ಸೈತಾನ್ ನಮಗಿಂತ ದೊಡ್ಡವನಲ್ಲ. பிசாசு நம்ம காட்டிலும் பெரியவன் அல்ல. ನಾನು ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ நான் கடைசி முறை சொன்ன வண்ணமாய் ಅವನ ಅಡ್ರೆಸ್ ನಮ್ಮ ಕಾಲಿನ ಕೆಳಗೆ. அவனுடைய அட்ரஸ் நம்ம காலுக்கு கீழே. ಆದರೆ ನಾವು ಸರ್ವ ಆಯುಧಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳದಿದ್ದರೆ ஆனால் நம்முடைய சர்வ ஆயுதம் அணிந்து கொள்ளாவிட்டால் ಅವನು ನಮ್ಮ ಮನೆಯನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಾನೆ, அவன் நம்முடைய வீட்டை ஆளுகை செய்வான், ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಾನೆ, நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்வான், ಸಭೆಯನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಾನೆ. சபையை ஆளுகை செய்வான். ಈ ದಿನ ನಾವು ಎಚ್ಚರವಾಗೋಣ. இந்த நாளில் நாம் எச்சரிக்கை ஆகலாம். ಸತ್ಯವೆಂಬ ನಡುಕಟ್ಟನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳೋಣ. சத்தியம் என்னும் கற்றை அணிந்து கொள்ளலாம். ಇನ್ನು ಕೆಲವು ವಾರಗಳು ಅನೇಕ ಆಯುಧಗಳ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. இன்னும் சில வாரம் ಅನೇಕ ಆಯುಧಗಳ குறித்து பேச போகிறோம். ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಏನೆಂದರೆ, என்னோட ஜெபம் என்னவென்றால், ಸಂದೇಶಗಳೆಲ್ಲ ನೀವು ಕೇಳಿ இந்த செய்திகளெல்லாம் நீங்கள் கேட்டு ಯುದ್ಧ ವೀರರಾಗಿ யுத்த வீரராகி ಸೈತಾನನ್ನು ಸೋಲಿಸಿ பிசாசை தோற்கடித்து ಯುದ್ಧದಲ್ಲಿ ಜಯಿಸಬೇಕೆಂಬುದೇ ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯಾಗಿದೆ. யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டும் என்பது என்னோட ஜெபமா ಆದ இருக்கிறது. ಕಾರಣ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. அத காரணம் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ಆತನ ರೆಕ್ಕೆಯ ಮರೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಮರೆಮಾಚಿ அவருடைய சட்டைக்கு உங்களை மறைத்து ಪ್ರತಿ ದಿವಸ ನಡೆಸಲಿ. அனுதினம் நடத்தட்டும். ಆತನ ಪ್ರಕಾಶವು ಯಾವಾಗಲೂ ನಿಮ್ಮ ಮುಖಗಳಲ್ಲಿ ಪ್ರಕಾಶಿಸಲಿ. அவருடைய பிரகாசம் எப்பொழுதும் உங்களுடைய முகங்களில் பிரகாசிக்கட்டும். ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ಭೇಟಿ ಮಾಡುವವರೆಗೆ இன்னொரு முறை சந்திக்கும் வரை ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲಿರಿ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ. உறுதியாக நில்லுங்கள் பிரியமான சகோதரரே. ದೇವರು ಯುದ್ಧವನ್ನು ಜಯಿಸಿದ್ದಾನೆ. தேவன் யுத்தத்தை ஜெயித்திருக்கிறார். ನಾವು ಕೂಡ ಯುದ್ಧವನ್ನು ಜಯಿಸುವವರಾಗಿದ್ದೇವೆ. நாமும் கூட யுத்தத்தை ஜெயிப்பவராக இருக்கிறோம். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.